காட்டுங்க. நீளமா இருக்கு, நீங்களே படிங்க, நான் கேட்கிறேன். சரி. கணவன், மனைவி, மாமியார் 3 பேர் கார்ல போறாங்க. சரி. அவைய ஃபாலோ பண்ணி ஒரு போலீஸ்காரன் நிறுத்துது. போலீஸ் ஆபீசர் கணவரை பார்த்து, நாங்கள் உங்களை நீண்ட நேரம் கவனிப்போம், நல்ல பொறுப்பாகவும் சிறப்பாகவும் ஓட்டுகிறீர்கள். அதுக்கு பரிசாக நான் உங்களுக்கு 5000 ரூபாய் பணத்தை தருகிறேன். சரி. அதற்கு கணவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னார்? ஆகா, நன்றி, இந்த பணத்தை வைத்து நான் டிரைவிங் லெசன்ஸ் எடுப்பேன். போலீஸ் ஆபீசர் ஒரு சந்தேகத்தோடு பார்க்க, மனைவி சொன்னா, தப்பா அடிக்காதீங்க, அவர் குடிச்சிட்டு உள்ளாருங்க. காதுங்கிறதால மாமியார் சொன்னா, இதற்கு தான் நான் கலவரத்த காரில் வரமாட்டேன் என்று சொன்னேன். சிறப்பிலே கிடக்கிற எருமையை தூக்குவானே, சேரில் நடக்குதுன்னு அழுவானேன். அதை விட பொருத்தம் சொந்த சிறவில் சூனியம் வைக்கிறது. உங்களுக்கு மட்டும்தான் நான் இப்படி பேச தெரியும், எங்களுக்கு தெரியும். வவ்வாலுக்கு யார் தாம்பூலம் வைத்தார்கள்? சர்க்கரை என்றால் இனிக்குமா, தெரியும் என்றால் போதுமா? மெல்லிசா ஊத்தினா தோசை மொத்தமா வாட்ட அடை விரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். சாப்பாடு கட்டி காய்ச்சி நூடுல்ஸ் மாதிரி சிக்கனாக இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். பிட்சா மாதிரி இழுபறியா இருக்க கூடாது. நாங்க சொல்றது பழமொழி, நீங்க சொல்றது எங்கேயோ பொறுக்கினது. நாங்களும் தமிழ் தான் பேசுறோம். தமிழா பேசுறீங்க? கடலை தாண்ட ஆசை இருக்கு, கால்வாயை தாண்ட கால் தான் இல்லை தங்கச்சி. கங்கையில் மூழ்கினாலும் காகம் அன்னமாகாது, அது தெரியுமா? காகம் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாலும் அது பெருமாளை பற்றி அறியுமா? கடையும் போது வராத வெண்ணை குடையும் போது மட்டும் வருமா? தானே. உள்ளூரில் உணான் பிடிக்காதவன் உடையார் காலையும் போய் உடும்பு பிடிப்பான். அது சரி. கூரையாதி கோழி பிடிக்காதவன் வான வரி வைகுந்தம் போனான் என்ற பொழுதுக்கு கூட பேச்சு. முக்காலமும் காகம் முழுகி குடித்தாலும் அது கொக்காவா தெரியுமா? எங்களுக்கும் தெரியும் இப்படி பேச. ஆளே இல்லாத ஊர்ல இடுப்ப சக்கரை போல நீங்க தற்பெருமை காட்டுறீங்க. உங்கள் உறவிலே வாங்குறதை விட ஒரு காட்டு விரைவிலே வாங்குறது. எங்களுக்கு வேற வேலை, வாங்க போகலாம். இங்க வாங்க. தனி மரம் தோப்பாகாது. ஒரு பழமொழி சொன்னா நீங்களும் நாங்களும் ஒன்றா. பன்றி பலக்குட்டி, சிங்கம் ஒரு குட்டி, தெரியுமா? ஆனைக்கு மடி சறுக்கு. ஆட தெரியாதவன் தெருக்கோணல் என்றானா? ஒண்டி குதிரைக்கு சரக்கின்றது சாக்கு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு தான் பதம். ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க. அரிசி கையளவானாலும் அடுப்புக்கு 3 கல் தேவையில்ல. அங்க நாய்க்கு வேலை இல்ல, நிற்க நேரமும் இல்ல போல. அச்சமில்லாதவள் அம்பலம் ஏறுவாள். அறையில் ஆடியளவோ அம்பலத்தில் ஆடவர். மேய்த்தால் கழுதை மேய்ப்பேன், இல்லாவிட்டா சீமைக்கு போவேன் என்று போல இருக்கு. சரி, போட்டியிட்டு வந்து விட்டா சிங்கம் வவ்வாலுக்கு வவ்வாலுன்னா நீயும் தொங்கு நானும் தொங்கு. ஈரை தேனாக்கி தேனை பெருமாளாகிறீர்கள் நீங்கள். ராமனை போல் ராசா இருந்தால் அனுமானை போல் சேவகனும் இருப்பார். இருக்கலாம். இருக்கை பருத்தால் தூணாகுமா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. உங்கள் பேச்சு வாய் இருந்தால் வங்காளம் போகலாம் என்பது போல் இருக்கு. வாழைப்பழம் கொண்டு போனவன் வாசலில் இருந்தானாம், வாயை கொண்டு போனவன் வீட்டில் இருந்தானாம் என்பது போல இருக்கு. ஆண்டி மகள் ஆண்டியானால் நேரம் அறிந்து சங்கூதுவார். ஆடி வைத்துவன் எல்லாம் தத்துவ ஞானியா? குறைக்குடம் கூத்தாடு. அம்மின் முடுக்கோ அரைப்பவன் முடுக்கோ. நெஞ்சு கட்டுது முருங்கை, வேகாமல் கட்டுது அகட்டி. எதற்கும் ஒரு அளவு வேணும். ஆத்துல போட்டா
கெட்டது. பூனை எலி அழுதால் பூனை விடுமா? விலை போரில் வெண்ணெய் எடுப்பவன் நான். உறவு போகாமல் கெட்டது, கடன் கேட்காமல் கெட்டது. ஆடு மேய்க்காமல் கெட்டது, பயிர் பார்க்காமல் கெட்டது. எதிர் பழமொழி சொன்னாவிட்டால் நமக்கு தான் வெற்றி. எருமை வாங்கும் முன் நெய்விலை சொல்லலாமா? அதுதான் இல்ல, ஆட்டை காட்டி வேங்கையை பிடிப்பவன் நான். அது சரி, கையோடிதான் கரணம் போட வேண்டும். முன்காய் நீண்டால் முழங்காய் நீளு. பழமொழி சொன்னார் பணமும் பத்தா இருக்க வேண்டும், பெண்ணும் முத்தா இருக்க வேண்டும், முறையில அத்த மகனாகவும் இருக்க வேண்டும். ஏவுகிறவனுக்கு வாய்ச்சொல், செய்கிறவனுக்கு தலைச்சுமை. பிள்ளையும் வர வேண்டும், நோவும் வேண்டாம் என்றால் எப்படி? முட்டையிடுற கோழிக்கு வருத்தம் தெரியும் என்கிறீர்கள். அதுவும் சரிதான். சிரமம் இல்லாமல் காரியமாகுமா? சரி, உடம்பு போனால் போகட்டும், கை வந்தால் போதும். ஐயம் என்றால் ஆனையையும் வெல்லலாம். அவனே இவனே என்பதை விட சிவனே சிவனே என்பது நல்லது. பிறவாக்குக்கு எதிர்வாக்கு உண்டோ? ஆடு போவதே போக்கு, அரசன் சொல்வதே தீர்ப்பு. அடிக்கும் பிடிக்கும் சரியா போச்சு. கல்லனும் தோட்டக்காரன் ஒன்று கூடினால் விடிய மட்டும் திருடலாம். எல்லா பழமொழியும் தமிழ் முத்துக்கள். ஒரு கூடை கல்லும் தெய்வமானால் கும்பிடுவது எந்த கல்? அது சரி, மொந்தையை விட்டா தண்ணீர், சந்தலை விட்டா தீர்த்தம். இதை கேளுங்கள். ஒருவன் கிணறு வாங்கினான். விற்றவன் சொன்னான், நான் கிணறு மட்டும்தான் விற்றேன், தண்ணி என்னுடையது, தண்ணியை வைத்திருக்க தினசரி காசு தர வேண்டும் என்றான். அது சரிதான். அதற்கு வாங்கியவன் சொன்னான், என்ன சொன்னான், நான் கிணறு மட்டும்தான் வாங்கினேன், அதற்குள்ள தண்ணியும் இருக்கு, அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போங்க, அல்லது அதை வைத்திருக்கிறது எனக்கு காசு தான். இதற்கு என்ன பழமொழி?